Hi everyone. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த ரிட்ரீவல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டேட்டா லோடிங் ஃபேஸை முடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டெப்பான ரிட்ரீவல் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி பண்ணியிருப்போம். எப்படின்னா இந்த குரோமா டிபியை நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த சிமிலாரிட்டி சர்ச்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஒரு ரிட்ரீவல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அது இல்லாமல் அதேமாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்ஜினல் ரெலவென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கோட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த ஒரு மெத்தட் நேம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த வெக்டர் டிபியை நீங்கள் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மார்ஜினல் ரெலவென்ஸ்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை கொடுத்துட்டு எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ரிட்ரீவல் உங்களுக்கு தேவை அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேராமீட்டர் இருக்கும். நான் இந்த பேராமீட்டர் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் அந்த சிமிலாரிட்டி சர்ச்சுக்கும் இந்த மேக்ஸிமம் மார்ஜினல் ரெலவென்ஸ் சர்ச்சுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமே. ஸோ இப்போ அந்த டூப்ளிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அதே டூப்ளிகேட் டேட்டா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் அது ஒரு சிமிலராக சின்ஸ் அது எல்லாமே சிமிலராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். பட் அந்த மாதிரி டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபையான உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கிறதுக்கு இந்த மேக்ஸிமம் மார்ஜினல் ரெலவென்ஸ் சர்ச்ன்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நடக்கும்னா இன்கேஸ் ஆல்ரெடி டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புது டேட்டாவை அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இந்த மேக்ஸிமம் மார்ஜினல் ரெலவென்ஸ் சர்ச்ன்ட்டு. ஸோ இந்த கேன்றது இது சிமிலர் டு அந்த சிமிலாரிட்டி சர்ச் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதே பேராமீட்டர் தான். பட் இந்த ஃபெச் கேன்றது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். அதுலேருந்து எதெல்லாம் யூனிக்கான டாக்குமெண்ட்ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பண்ணிக்கும். அதுலேருந்து உங்களுக்கு இந்த டாப் 3 மட்டும் உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணி பார்த்தனாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேட்டா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே கரெக்டான டேட்டா தான். ஐ திங்க் செகண்ட் அண்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ரெஃபர் ஆகிருக்கு. பட் அந்த கண்டென்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு அது டெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் மாதிரி பெருசாக தெரியல. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு டு டூ டெஸ்டிங் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வார்த்தையை மட்டும்தான் அது மேஜராக உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்கு. இங்கேயும் அந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்குது, இங்கேயும் மோஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் அந்த மாதிரி அந்த வார்த்தை இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சிமிலாரிட்டி சர்ச் வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன்னா இப்போ ஒரு ஆப்டிமலான ஒரு ரிட்ரீவல் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாடேட்டா ஃபில்டரிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரிட்ரீவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கீ ஃபில்டரிங் ஃபார் ஆல் த டேட்டா இன் வெக்டர் டிபின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுனா, இது ஐதர் நீங்கள் மேக்ஸ் மார்ஜினல் ரெலவென்ஸ் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிமிலாரிட்டி சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். கோட் வைஸில் ஜஸ்ட் ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டர் டிபியில் சிமிலாரிட்டி சர்ச் கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் அந்த கே வேறு நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஃபில்டர்ன்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டாடேட்டான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெட்டாடேட்டாவில் உங்களுக்கு இவ்வளோ மெட்டாடேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பிடிஎஃப் மட்டும் இப்போ நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபோட நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் மட்டும் கொடுத்துட்டு இங்கே k = 3ன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வர அந்த 3 ரிசல்ட்ஸுமே அந்த பிடிஎஃப் மட்டும் தான் பேஸ் பண்ணி வந்திருக்கும். இந்த யூடியூப் வீடியோ பேஸ் பண்ணி வராது. ஸோ அதை வேணால் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டு ஒரு பிடிஎஃப் தான், அண்ட் செகண்ட் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் தான், அண்ட் தேர்ட் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு இப்போ வரும் ஒரு பர்டிகுலர் பேஜ் நம்பர் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி வரணும் அப்படின்னா கூட அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் பேஜ் நம்பர் அதில் ஒரு யூஸும் இல்லை. மேஜராக நம்ம இந்த பிடிஎஃபை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபில்டர் பண்ணுற மாதிரி என்று கொண்டு வச்சுக்கலாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா just let me know in the comments. So thanks for watching.